எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, 1 கிலோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி அளவுகளோட எப்படி செய்யறதுன்னு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சொல்கிற இதே அளவுகள் வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உதிரி உதிரியாக சூப்பராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்து நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி அடிப்பிடிக்காமல் வரும். ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்தும் போது நமக்கு ஈஸியாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ இதை பிரியாணிக்கு எப்போவுமே இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 கிலோ பிரியாணிக்கு நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சாதான் கறி நல்லா இருக்கும். அதனால் நான் கல் உப்பு சேர்த்து இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து கலர்றதுனால நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 50 ml அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகிறது இந்த பொருள் தான். இந்த பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது. இதை நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேங்க. இதனோட அளவுகள் வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நல்லா கலந்து விடும்போது கறியோடு நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட கடைசியாக ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுறலாம். புழிஞ்சு விட்டுட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே நல்லா சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கட்டும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசிக்கு நம்ம இந்த கப்பில் நான் 1 கப் அரிசி எடுத்தேன். இப்போ அதே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சீரக சம்பா அரிசினாலும் சரி, பாஸ்மதி அரிசினாலும் சரி, எந்த கப்பில் நம்ம அரிசி அளக்குறோமோ அதே அளவு 1 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1:1 கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக இன்னொரு டைம் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும்.
பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தலை தலைன்னு கொதிச்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு டைம் கிளறி விடும்போதும் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி வந்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொரு முறை வந்து நம்ம கிளறி விட்டுறலாம். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு செய்யும்போது நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கிளறி விடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியும் அரிசியும் சமமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போது பழைய தோசைக்கல்லை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட்டான பொருளை மேலே வச்சுருங்க. இது அப்படியே தம் ஆகட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசி வந்து நல்லா பூ போல் வெந்து வந்திருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அளவுகள் படி அதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நம்ம கரண்டியோட அடிபாகத்தை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் கிளறி விடுங்க. ரொம்பவும் வந்து கரண்டியை போட்டு கிளறிடாதீங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாய் வீட்டில் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.